உக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று மோதி நேம் சிறப்பு விருந்தினர்கள் தமிழ்நாடு நாயுடு பேரவைத் தலைவரும் திமுகவின் மூத்த முன்னோடியுமான முனைவர் திரு காமாட்சி அவர்களும் புரட்சி தமிழக கட்சி நிறுவன தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். ஏர்போர்ட் மூர்த்தி சார், இன்னைக்கு காக்காத்தோப்பு பாலாஜி அப்படின்றவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காரு. திமுக ஆட்சியில் அவர்களை பிடித்து உண்மையை கண்டறியாமல் அவர்களை என்கவுண்டர் செய்யப்படுவது நியாயமா சார்? உண்மை வெளியே வருமா இந்த மாதிரி என்கவுண்டர்னால? இல்லை, பொதுவாகவே என்கவுண்டருக்கு நம்ம ஆதரவு கிடையாதுங்க. என்கவுண்டர்னா ஒரு கவுண்டருக்கு மறு ரியாக்ஷன் தான் என்கவுண்டர். அதாவது ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் தெர் இஸ் அன் ஈக்குவலன் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒருத்தன் வெட்டுறான்னா அவனை வெட்டலாம், ஒருத்தன் சுடுறான்னா அவனை சுடலாம். இப்போ நீங்கள் ஆம்சாங் கொலை வழக்கில் பார்த்துருப்பீங்க. ஒருத்தன் போலீஸ் காவல் எடுக்கிறாங்க, ஒரு 50 போலீஸோடு போகிறான். விசாரணைக்கு எடுத்துகிட்டு விசாரணைலாம் பண்ணிட்டு தான் அப்புறம் விடிய காலையில் கூட்டும் போகிறாங்க. அப்போ ஒரு ட்ரெயின்டு பர்சன்ஸ் 50 பேர் போகிறாங்கன்னு வைங்க, குறைஞ்சது ஒரு அக்யூஸ்டு போகிறோம். ஒரு 50 ட்ரெயின்டு பர்சன் ஒரு அக்யூஸ்ட் அடக்க முடியாது, முடியலையே. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த புது சட்டத்தில் ஹேண்ட்கேப் போடலாம், ரீடிங் செயின் போடலாம்லாம் இப்போ வந்துடுச்சு. முன்னையாவது ஹேண்ட்கேப் போடுறதுக்கு நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கணும். இப்போ அப்படிலாம் ஹேண்ட்கேப் போட்டுக்கலாம், ரீடிங் செயின் மட்டும் நீங்கள் உத்தரவு வாங்கினா போதும். அதெல்லாம் யாருங்க பார்த்து போலீஸ் நடக்குது? நீங்கள்லாம் முன்னாலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த சைதாப்பேட்டை பஸ், அந்த மப்சல் பஸ்ஸு இந்த ரூட்டில் போகும்ல, அப்போ மப்சல் பஸ் இறக்கி கைதிகளை போலீஸ் கூப்பிட்டு வருவான். பெரிய இரும்பு குண்டு இருக்கும், காலில் செயின் போட்டு அதில் அந்த குண்டு இருக்கும். அந்த குண்டை ஒரு கையில் இவன் எடுத்துப்பான், யார் அக்யூஸ்ட் எடுத்துக்கின்னு அது மேலே ஒரு துண்டை போட்டுன்னு அப்படியே பொறுமையாக நடந்து வருவான். அதையெல்லாம் பார்த்த நீதிமன்றங்கள் தான் இவன் தான் நெட்டோரியஸ் கிரிமினல்லாம் நீ கோர்ட்டில் ஆதரவு வாங்கி தான் இதெல்லாம் போடணும், நீ எல்லாமே இந்த மாதிரி உங்கள் இஷ்டத்துக்கு போட்டுட்டாருங்க, இது மிகப்பெரிய மனித உரிமை மீறல் அப்படின்னு சட்டம் போட்டாங்க. அப்புறம் நீக்கினாங்க. இப்போ புது சட்டத்தில் ஹேண்ட்கேப் போடுறதுக்கு நம்ம யாருக்கிட்டையும் கோர்ட்டில் போய் கேட்க தேவையில்லை, ரீடிங் செயின் மட்டும் தான் கேட்கணும். அப்படிங்கிற நிலையில் ஒரு அக்யூஸ்டு போகிறான், ஒன்று கடிக்க போகிறான். ஒன்று கடிக்க போனவன் எப்படிங்க 8 கிலோமீட்டர் ஓடுவான்? அதெல்லாம் கன்று எப்படி கையில் அது வரட்டும், கூட போனவங்களாம் ஹேண்டிகேப்பா? ஒரு போலீஸ் ட்ரைனிங் இல்லாத, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா குற்றவாளிகள்னாலே அவங்க தண்ணியை போடுவானுங்க, சரக்கை போடுவானுங்க, அங்கே போவானுங்க, இங்கே போவானுங்க, டோ படிப்பானுங்க, இப்படிலாம் சொல்கிறீங்க. அப்பேற்பட்ட ஒரு 8 கிலோமீட்டர் ஓடுறான், போலீஸ் எப்படி ஓடாமல் இருக்குது? அப்போ அந்த என்கவுண்டர் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த என்கவுண்டர் அதே மாதிரி பெரும்பாலான என்கவுண்டர்கள் இந்த மாதிரி தான் நடக்கும். நீங்கள் சார் பொதுவாக இந்த அக்யூஸ்டுகள் இப்போ பெரிய அக்யூஸ்டு தானே என்கவுண்டர் பண்ணுறாங்க, நேம்டு அக்யூஸ்டு, ஏன்னா பிரபலமான நபர்கள் தானே பண்ணுறாங்க. பிரபலமான எவனுமே போலீஸ் வந்தால் ஓட மாட்டான். சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசிக்கலாம், உங்களுக்கு நான் என்ன பண்ண சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு தரணும், வாங்க, என்னை ஒன்றும் பண்ணாதீங்க அப்படி எல்லாருமே செஞ்சிருவாங்க. ஏன்னா எவனும் போலீஸை அடிக்கணும், மிதிக்கணும், உதைக்கணும்லாம் பெரிய அக்யூஸ்டுகள் நடக்கவே மாட்டான். சும்மா அந்த கூடாங்க டப்பால் பண்ணி தட்டிட்டு வர்றது, கிழிட்டு வருது, அந்த மாதிரி போதை இலக்கைகளை பண்ணுவாங்களே தவிர கொஞ்சம் ஃபேமஸான ஆட்கள் யாருமே பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த கேஸில் ஆம்சாங் கொலை வழக்கில் 1 வாரத்துக்குள் சார்ஜ் ஷீட் போடப்படும் அப்படின்னு அதிகாரிகள்லாம் சொன்னாங்க. சொல்லி கிட்டத்தட்ட 15-20 நாள் ஆகுது. அப்போது 4 நாள் தான் சார் ஆகுது. நான் இப்போ வாரம் தான் சொன்னாங்க, வியாழக்கிழமை சொன்னது. இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி சொல்கிறீங்க. அப்போது அதில் ஒரு முக்கிய குற்றவாளியை இவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். அந்த முக்கிய குற்றவாளிக்கும் இவருக்கும் ஏற்கனவே ஒரு பகை இருந்தது. நீங்கள் தேனாம்பேட்டில் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு 2 பிரபலமானவர்கள் காரில் பொறுக்கும்போது அவர்கள் மீது ஒரு நாட்டு வெடிகுண்டு வீசி ஒரு தாக்குதல் ஏற்படுது. அந்த தாக்குதலுக்கு பின்னால் இப்போது தலைமறைவாக இருக்கிற ஒரு நபர் இருக்கிறாரெல்லாம் சொன்னாங்க. அப்படி இருக்கிற போது இப்படி சொல்லுறேன் நான், அவர் போய் சாமிக்கிட்ட வேண்டார், எப்பா நான் திருப்பதி வரைக்கும் நடந்து வரணும், வழியில் இருக்கிற டிஸ்டர்பெல்லாம் நீ தான்பா எடுக்கணும், நீ அந்த டிஸ்டர்பெல்லாம் கலைஞ்சிட்டா நான் திருப்பதிக்கு சேர்ந்துடுறேன்பா அப்படின்னு அவர் கேட்குறாரு. கடவுள் அவர் கோரிக்கையை ஏற்று வழியை க்ளீன் பண்ணுது. இது என்ன சார் நம்ம மாதிரியா இருக்குது? ஆமாம், வழியை க்ளீன் பண்ணிச்சு. இப்போ வெளியே இருக்கிறவர் வருவார். அதுக்காக தான் இந்த என்கவுண்டர். ஏன்னா திட்டமிட்ட ஒரு என்கவுண்டர். நாங்கள் யாரையும் திட்டமிட்டு யாரையும் என்கவுண்டர் காரணம் என்ன? அவருக்கு அவன் தப்பி ஓட முயற்சி. எதுக்கு அவர் மேல முதல்ல இந்த கேஸ் வந்தது? அவன் மேல அவன் பெரிய கிரிமினல்யா, அப்படி இவ்வளவு வருஷமா பதிக்கினா இருந்தா? ஆமா, அவன் பயங்கரமான கேடி.
ஆனா அவங்க அம்மா அப்படிலாம் சொல்லலையே. அவங்க அம்மா அப்படி சொல்லி பெத்த மகனை எந்த தாயா காட்டி கொடுக்கும்? பதுங்கி இருந்த மாதிரிலாம் பேச. எது பதுங்கி பெத்த நாட்டை உங்களுக்கு ஒரு ஆட்கள்லாம் காட்டி கொடுக்குறீங்க. 10 ஆண்டு காலமா அவன் வந்து திருந்தி வாழ்றான்னு சொல்லுது. நல்லா கேட்டுக்கோ, திருந்தி வாழ்றான். ஒரு குற்றவாளி எப்படி திருந்தி வாழ்வான்? ஏன் குற்றவாளிகள் திருந்தவே கூடாது. சிறை தண்டனை அனுபவித்து சிறைக்கு போய் வந்த ஒரு குற்றவாளி எவனும் திருந்த மாட்டான். அங்க போய் அதிகமா கத்துக்கிட்டு வருவான். ஐயா டிடெக்ஷன் பண்றது எதுக்கு ஐயா? சார் ஜெயில போனா அதிகமான கத்துக்கிட்டு தான் வெளியில வர்றானே தவிர. நீங்க ஜெயிலுக்கு போயிருக்கீங்களா? நாங்க ஜெயிலுக்கு போனதெல்லாம் அரசியலா போனோம். அதனால எங்களுக்கு நாங்க குற்றவாளியா போல. அதான் நீங்க அரசியல்ல பழுத்து கொட்டை தின்னு போற அளவுக்கு ஆயிட்டீங்க. ஆமா ஆமா. ஏமாத்துற அளவு. ஏமாத்துறோமா நாங்களா? யாரை ஏமாத்தணும்? தமிழக மக்களை நாங்க ஏமாத்தல, நீங்க தான் எங்களை ஏமாத்துறீங்க. சரி சார், இந்த என்கவுண்டர் காரணம் என்ன சார்? இந்த விசாரணைக்காக இவரை கூப்பிடுறதுக்காக காவல்துறை போகுது. போகும்போது அவரு நம்மள இவங்க வந்து எதுக்கு நம்மள விசாரணைக்கு கூப்பிட போறீங்களா? கூப்பிட போறாங்க. அப்ப போனவங்க மேல இவர் என்ன பண்றாரு, கத்தியவோ ஏதோ வீசுறாரு போல இருக்கு. வீசின உடனே அவங்க என்ன பண்றாங்க, டேய் ஒண்ணு இல்லடா நெல்லு தான் வரணும்னு ஏதோ சொல்லிருப்பாங்க போல இருக்கு. அவன் ஆரம்பிச்சிருக்கான். ஓட ஆரம்பிச்ச உடனே ஷூட் பண்ணிட்டாங்க. உங்க எய்ம் பண்ணது முட்டி கீழே தான் பண்ணிருக்காங்க. அது எல்லாத்தையுமே எய்ம் மிஸ் ஆகுது, எப்படிதான் தெரியல. மிஸ் ஆயிடுச்சு. முட்டிக்கு நெஞ்சுக்கு 4 அடி இருக்கு. ஆமா, அது மிஸ் ஆயிடுச்சு. அதனால அன்ட்ரெயின்ட் பீப்புள்ஸ் வச்சு போலீஸ் வச்சு. ஆமா ஆமா. அதனால நிரபராதியை ஒன்னும் ஷூட் பண்ணல. அவன் வந்து பயங்கரமான ஐயா குற்றவாளிகள் எல்லாரையும் சுட்டு கொண்டுலாம்னா புயல் சிறையில் இருக்கிற பல பேர் சுட்டு கொள்ளலாம் ஐயா. ஐயா நீங்க புழல்ல போய் சுடுவீங்களோ அல்லது இதுல போய் நிறைய பேர் ஜாமீன்ல வெளியே வந்துடுறாங்க, அவங்க எல்லாம் சுடணும். குற்றமே நடக்காது இல்ல தம்பி. இதெல்லாம் வாய்க்கு பத்தாத பேச்சு. அவர் பேசுறாரு, அவன் என்னமோ புனிதர் மாதிரியும் அவர் என்னமோ அவன் புனிதரா புனிதர் சொல்லல. யாரை காப்பாத்த இந்த யாரையும் நாங்க காப்பாத்தல. யாரை காப்பாத்துறோம், எதுக்கு காப்பாத்துறோம் நாங்க? ஐயா சட்டத்தை மீறிய தண்டனை அது நீங்க கொடுக்குறது. இங்க பாருங்க, அது மனித உரிமை மீறல், அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு. அதை விசாரணை பண்ணோம், நீதிமன்றம் விசாரணை பண்ணோம். நாங்க அவங்களுக்கு பதில் சொல்லிக்கிறோம். நீங்க ஒண்ணு எங்களை கழட்ட வேணாம். அப்போ அந்த அளவுக்கு வந்து குற்றவாளிகள் போலீஸ் மேல பார்த்த உடனே சுடலாம், பார்த்த உடனே அடிக்கலாம் அளவுக்கு போலீஸ் வந்து தரம் ஜெயலலிதா அம்மா பீரியட்ல எத்தனை வாழ் என்கவுண்டர் பண்ண வாயை திறக்கல. அன்னைக்கெல்லாம் 3 வாயை மூடிக்கிட்டு இருந்துட்டு இன்னைக்கு என்ன பண்ணலாம்? இப்ப வாயை திறந்து பேச என்ன பண்ணலாம்? ஜெயலலிதா அம்மா யாராவது சுட்டாங்களோ அங்க போய் அந்த சமாதியில போய் கட்டி பிடிச்சி அழுகலாமா? சும்மா இல்ல, இது யாரையும் வந்து காப்பாத்துறதுக்காக இந்த என்கவுண்டர் காப்பாத்தல. யாரையும் நாங்க அம்மா எம்பி இருக்காங்க. இப்ப திருந்தி வாழ்றோம், அந்த மாதிரி திருந்தி வாழ்றோம். அந்த குறிப்பிட்ட ஒரு ஆள் இவர் இருந்தா வரமாட்டாருன்றதுக்காக இவரை சுட்டாங்கன்னு அவங்க அம்மா சொல்றாங்கல்ல. அப்புறம் என்ன இவர் என்ன சொல்றாரு, பூச்சா சொல்றாரு, சாம்சங் கொலை வழக்குல சம்பந்தப்பட்ட சம்பவ செந்தில இல்லைன்னா வருவான் அப்படின்னா அப்ப அவங்களுக்குள்ள மோட்டிவேஷன் இருக்கு போல இருக்கு. அவர் இல்லைன்னா வருவார்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் என்ன கேட்ட நீதான் சொல்லணும். சரி, அதுக்கு மோட்டிவ் இருந்தா ஒரு பக்கம், மோட்டிவ் இருந்தா ஒரு பக்கம் செஞ்சு கொடுத்துருவீங்களா சார்? அது எங்க தொழில் இல்லை சார். குற்றவாளியை பிடிக்கிறது தான் எங்க தொழில். இந்த கொலைக்கு பின்னாடி இவர் இருந்தா கூட இருப்பார் நினைக்கிறேன். ஆமா, நானும் இருக்கேன், நீங்களும் இருக்கீங்க. நான் இல்ல, நான் இருந்தா ஏன் அப்படி பேசுறேன்? ஆமா இல்ல, இவ்வளவு வந்து உங்க 800க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு இந்த வருஷத்துல. இதெல்லாம் வந்து உங்களால கவனிக்க முடியல. இந்த ஒரு விஷயத்துல என்கவுண்டர்ன்ற ஒரு தொடர்ச்சியா 2வது என்கவுண்டர் என்ன காரணம் கூட தெரியாம நடக்குது. ஏன் சார் இதெல்லாம் திமுக ஆட்சியில? தம்பி குற்றவாளி அது மாதிரிதான் விசாரணை கூட்டணும் நேரத்துல கண்ணுக்குது சுதாவன் தயாரிப்பீங்க. செத்தவங்க என்கவுண்டர் சாதவங்க வந்தெல்லாம் நிரபராதிகள் இல்லப்பா. எல்லாமே பல பேர் குற்றவாளிகளை தண்டித்து முறைப்படி தண்டனை வழங்கத்தான் கோர்ட் இருக்கு, நீதி பரிபாலனை இருக்கு, நீதிமன்றத்துக்கு. அதான் இங்க பாருங்க, எப்பயுமே வந்து தற்காப்புக்காக ஒருத்தன் தாக்கும் போது நம்ம வேடிக்கை பார்த்து நம்ம நெஞ்சில காட்டி. இப்ப அவங்களை போலீஸ் வந்து பிடிச்சும் போது போலீஸை தாக்குவீங்களா? போலீஸ தாக்குவீங்களா? யாரு நீங்க? அது எப்படி போலீஸ் வந்து புடிச்சிட்டு போகும்போது யாரும் தாக்க முடியாது. அவன் தப்பிச்சு ஓடும் போது தானே அவன். இல்ல, போலீஸ் பிடிச்சும் போது நீங்க தப்பிச்சு ஓடலாம் நினைப்பீங்களா? அவன் தான் ஒண்ணுக்கு போயிட்டு வரேன் ஓடி இருக்கான். உங்களை கேக்குறேன். ஆமா, நான் இது குற்றம் செஞ்சா தானே நான் அதை பத்தி கவலைப்படணும், அதை பத்தி நான் பதில் சொல்லணும். குற்றம் செய்கிறவன், திருடுறவன், பொய் சொல்றவன், அடுத்தவன் வீட்டு தாலி ஆக்கிறவனுக்கு தான் அந்த பிரச்சனை. எனக்கு ஒண்ணும் இல்லை. அதனால தான் நீங்க நம்ம பெண்கள் தாலியே வேணாம் அப்படி தாலி அறுப்பு போறதெல்லாம் வச்சிங்கல்ல. ஆமா, தாலி இருந்தா தானே அறுக்குறான், அப்படி எடுத்துக்கலாமா?
ஒரு சட்டத்துக்கு புறம்பா ஒரு ஒரு உயிரை எடுப்பதற்கு எங்க தூக்கு தண்டனையே வந்து பல நாடுகளில் தடை செய்யப்படுறோம். ஈஸியாக தூக்கு தண்டனை கொடுத்துட முடியாது. இப்போதான் அந்த புதிய சட்டத்தில் 2-3 பிரிவுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கலான்னு வந்துட்டுன்னு வச்சுங்க. அப்படி இருக்கிற போது ஒரு உயிரை வந்து பிடிச்சி கொள்றதுங்கிறது அது சரியா? இன்னும் ஆனால் இது முக்கிய காரணமாக சொல்லக்கூடிய முன்னாடி அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இன்னும் யார் குற்றவாளியும் கண்டுபிடிக்காமல் இருக்காங்க. அது இவங்கெல்லாம் ஒரு ஸ்கிரிப்ட் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ ஆம்ஸ்ட்ராங் படுகொலை பற்றி பேசுவதற்கு ஆள் இல்லாமல் போயிட்டாங்கல்ல. இப்போ யாரும் பேசுறது இல்லை. ஆமாம், இவங்களா முடிவு பண்ணி இவங்களா கதை திரைக்கதை வசனம் எழுதி இவங்களா முடிச்சுக்க வேண்டியதான். என்னய்யா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு என்ன ஏதோ சொல்றாரு? சரி நீங்க சொல்லுங்க, என்ன சொல்றது? யார் உண்மையான குற்றவாளி எவ்வளவு நாளா கண்டுபிடிப்பீங்க? நான் கண்டுபிடிச்சாச்சு. அப்பா ஒரே தேஞ்ச ரெக்கார்டுப்பா. அந்த உண்மையான குற்றவாளி வேங்க வேலு கேட்டா உண்மையான குற்றவாளி இந்த வாரத்திலேயே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிடுவோம். முடிஞ்சிச்சு இல்லை இப்போ எல்லா வேலையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. எல்லாம் அதுதான் இந்த என்கவுண்டரா? இந்த வாரத்திலே இல்ல அதுக்கு தான் இந்த என்கவுண்டரான்னு என்ன பேசுறீங்க? அவர் தான் ஏதோ பேசுறாரு. அவர் என்ன, அவர் ஒரு நடுவர். நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவர் பேசுறதுக்கு நீங்க எடுத்து பேசுறீங்க. அப்படி எல்லாம் காலேஜ் அவங்க அம்மா சொன்ன விஷயம். அவங்க அம்மா என்ன சொன்னாங்க? அவங்க அம்மா இவன் திருந்தி வாழ்றாங்கிறான். திருந்தி ஒரு தாய் அப்படித்தான் சொல்லுவான். இவன் இல்லைனாதான் சம்பவ செந்தில் வெளியே வருவாரு அப்படின்ற மாதிரி பேசுறேன். அது அந்த அம்மா சொன்னா அது ஒரு உண்மையாயிடுமா தம்பி? நீங்க சொன்ன மட்டும் உண்மையாயிடுமா? நான் சொன்னது உண்மையாயிடும் நான் சொல்லலையே. உங்களை சொல்ல உங்க அரசாங்கத்தை சொல்றேன். நான் அரசாங்கமும் தப்பு எதுவுமே செய்யாதுப்பா. தப்பு செய்யறவங்களை தண்டனை பெற்று தருவதற்கு மட்டும்தான் எங்க அரசு, எங்க தப்பு செஞ்ச காப்பாற்றுறது உங்க அரசு இல்ல, காப்பாத்துறது அரசு இல்ல. அப்ப அசோக்குமார் யாரு? அசோக்குமார் மேத்தாவா? என்ன விஷயம்? ஆமா ஆமா, செந்தில்னு ஒருத்தர் இருந்தாருல்ல. ஆமா, அவங்க தம்பி. அவருக்கும் எங்களுக்கு என்ன சம்பந்தம்? செந்திலுக்கும் உங்களுக்குமே சம்பந்தம் இல்லை. அது சிபிஐ, அது இடி விசாரிக்குது. தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்கல, என்போர்ஸ்மெண்ட் விசாரிக்குது. என்போர்ஸ்மெண்ட் கண்டுபிடிக்கட்டும். எங்கள்கிட்ட அதை பத்தி சொல்லாதீங்க. என்போர்ஸ்மெண்ட் விசாரணைக்கு நீங்க ஒத்துழைப்பு சொல்லி எங்களுக்கு தபால் கொடுக்கல. டிஜிபிக்கே கொடுக்கல. இதுவரை டிஜிபிக்கு எந்த தபாலும் வரல. கொடுத்தாதான் நீங்க ஒத்துழைப்பு. ஆமாங்க, யாருமே சொல்லாம நாங்க என்ன வாலண்டியா போய் நியாயத்து பக்கம் நிக்கிறது கூட உங்களுக்கு உத்தரவு. அப்படி எல்லாம் அது இந்த இடிங்கிற இடியட்டுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். அந்த பயம் அவங்க ஏன் அவங்க டைரக்டருக்கு எழுத வேண்டியதானாங்க? ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் தானே, எல்லாம் ஒரே கேட்டகரிஸ் தானே. அவங்க இந்த மாதிரி இருக்குங்க, நீங்க கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு எழுத வேண்டியதானே. லெட்டர் எழுதுனா அதை அவங்க அதுக்கு மேல நடவடிக்கை எடுத்து உதவி பண்றாங்க. இதுல கடிதம் கொடுத்தாதான் பிடிச்சி கொடுப்பீங்க? ஆமா சார், கொஞ்சம் வெளியே விடுங்களா? பிடிச்சிக்கிறாங்க அவங்க வெளியே. நாங்களா பாக்கெட்ல வச்சிருக்கோம், தூக்கி வெளியில போட பாக்கெட்ல வச்சிருக்கீங்க, ஒரு ஜாக்கெட்ல வச்சிருப்பீங்க. அந்த புத்தி தானே உங்களுக்கு, வேற என்ன புத்தி இருக்கு? நீங்க வந்து ஏடிஎம்கே பீரியட் வந்து கை காமிச்சிங்க, இந்த மாதிரி அவங்க ஆட்சி காலத்துல நிறைய என்கவுண்டர் நடந்தது, அதெல்லாம் என் கேள்வி கேட்கலன்னு. பட் நீங்க இந்த ஆட்சி காலத்தை பண்ணக்கூடிய என்கவுண்டர் தானே சர்ச்சைக்குரிய விதமா மாறிட்டு வருது. என்ன குற்றவாளியை தான்ப்பா நாங்க பண்ணிருக்கோம். எத்தனை குற்றவாளி, எத்தனை என்கவுண்டர் நடந்திருக்கு சொல்லு. இந்த 3 ஆண்டு கால குற்றவாளி எல்லாம் சாகணும்னா இந்த நாட்டுல பல பேர் தற்கொலை பண்ணி சாகணும். துப்பாக்கி இப்படி பிடிச்சி இப்படி பிடிச்சி சுட்டுக்கணும். நேரடியா அவங்களே சொல்றீங்களா? பொதுவா சொல்றாங்க. சரி, அந்த ஏங்க குற்றவாளிகள்னால இவங்க பக்கம் பாக்குறீங்க? நீங்களே அவங்கள பார்த்து சொன்னீங்க. நாங்க அப்படி பார்த்தோங்க. ஏன் உங்களுக்கு இந்த பார்வையே மாறாதா? ஐயா பார்த்தா அப்படியே இருக்குது. சொல்லுங்க சார், உங்க பதில் என்ன? ஏடிஎம்கே ஆட்சியில வந்து என்கவுண்டர் நடந்தது, அது வந்து இந்த அளவுக்கு சர்ச்சையா மாறல. உங்க ஆட்சியில் நடக்கக்கூடிய என்கவுண்டர் முதல் சர்ச்சைக்குரிய விதமா அதான் சொல்றேனே. அந்த அம்மா ஆட்சி காலத்திலயும் சரி, எடப்பாடியார் ஆட்சி காலத்திலயும் எல்லாம் வாய் மூடி சம்பந்தமே எல்லாம் சர்ச்சைக்குரிய இதுவா நடக்குது. ஆமா, அதாவது எவ்வளவு பெரிய இஷ்யூ நடந்துச்சு, கோடநாடு கொலை வழக்கு, அதெல்லாம் வந்து நீங்க வேற கண்டுபிடிக்கணும். நாங்க கண்டுபிடிக்கிறோம். சரி, அப்ப எல்லாம் என்ன மக்கள் பேசினானுங்க, கண்டுபிடிக்கலாம் போறோம். அவங்க ஏதோ மாந்திரிகம் பண்ணி வச்சுக்கிறாங்க. யார் சார்? அந்த கொலை செஞ்சவங்க. கொடநாடுக்கு போன உடனே கால் பின்னாடி அடிக்குது இல்ல? 3.5 ஆண்டு காலம் ஆகுது இல்ல, கண்டுபிடிக்க வேண்டியது தானே. அதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க, அது அரசாங்கத்து வேலை. அரசாங்கத்து வேலை தான் கேட்குறேன், கண்டுபிடிக்க மாட்டீங்க. கண்டுபிடிக்க அரசாங்கம் கண்டுபிடிக்கும். எப்போ உங்களுக்கு தோணும்? அது எங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ தோணும். பார்த்துங்க, சரிதா? இந்த என்கவுண்டர் விவகாரம் குறித்து பல்வேறு தகவல்கள் ஒரு நேரத்துக்கு நன்றி சார்.